الحمد لله وحده، الصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام را، كتاب أحكمت آياته ثم فصلت من لدن حكيم خبير. ألا تعبدوا إلا الله إنني لكم منه نذير وبشير. وأن استغفروا ربكم ثم توبوا إليه يمتعكم متاعا حسنا إلى أجل مسمى ويؤت كل ذي فضل فضله وإن تولوا فإني أخاف عليكم عذاب يوم كبير. إلى الله مرجعكم وهو على كل شيء قدير. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: شيبتني هود وأخواتها. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனுடைய முஸ்ஹஃபுடைய வரிசையில் 11வது சூரா சூரத்து ஹூத். இதுவும் ஒரு நபியுடைய பேரை கொண்டு அல்லாஹ் இந்த சூறாவை ஆரம்பித்துள்ளான். அதாவது ஒரு நபியுடைய சம்பவம் வருவதனால் இந்த சூறாவுக்கு சூரத்துல் ஹூத் என்பதாக சொல்லப்படும். இந்த சூரா மக்கியத்தான சூறாக்களில் ஒரு சூறாவாகும். இதனுடைய மொத்த ஆயத்துக்கள் 123 ஆயத்துக்கள் உள்ளது. இதனுடைய மொத்த ஹர்ஃபுகள், எழுத்துக்கள் என்ற வரிசையில் 7726 எழுத்துக்கள் கிட்டத்தட்ட உள்ளன. இன்னும் இதனுடைய கலிமாக்கள் 1917 கலிமாக்கள் கிட்டத்தட்ட உள்ளது. லஃதுல் ஜலாலா, அல்லாஹுடைய பேர் மீட்டி மீட்டி 38 முறை வந்துள்ளது. ஹஸ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் யார்? ஹஸ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் ஆத் என்ற கூட்டத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டவர். ஆத் என்ற கூட்டம், அவர்களை பற்றி அல்லாஹ் நிறைய இடங்களில் பயானாக பேசுகிறான். அதாவது அவர்கள் சிலைகளை வணங்கக்கூடியவர்களாகவும் பொடி பில்டர் அதாவது பலசாலிகளாகவும் இருந்தார்கள். அவர்கள் பிமன்திகத்தில் அஹ்காஃப் என்ற ஊரில் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தூஃபான் என்ற வெள்ளத்துக்கு பின்னால், எல்லாம் அழிந்ததற்கு பின்னால் இவர்கள் தான் முதலாவது சிலை வணக்கம் செய்தார்கள் என்பதாகவும் வரலாறுகளில் வருகிறது. ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த நேரத்தில் அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை வணங்க என்று சொன்ன நேரத்தில் இவர்கள் மன் அஷத்து மின்னா குவ்வா, யார் எங்களை விட சக்தியாளர்கள் என்பதாக சொன்னார்கள். கதபூ, அவர்கள் பொய்ப்பித்தார்கள். அவர்கள் அப்படியே அதே இதில் அவர் வரம்பு மீறலே இருந்தாங்க. நேரத்தில் ஹசரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், முறைப்பாடு செய்தார்கள். அல்லாஹ்வின் மீது இவர்கள் தவக்குல் வைத்தார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் தண்டனை, இவர்களுக்கு கொடுத்த தண்டனை பற்றி சூரத்துல் ஹாக்காவுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் பேசுகிறான். وَأَمَّا عَادٌ فَأُهْلِكُوا بِرِيحٍ صَرْصَرٍ عَاتِيَةٍ سَخَّرَهَا عَلَيْهِمْ 7 لَيَالٍ و8 أَيَّامٍ حُسُومًا فَتَرَى الْقَوْمَ فِيهَا سَرْعَى كَأَنَّهُمْ أَعْجَازُ نَخْلٍ خَاوِيَةٍ. 7 நாட்கள் ஒரு காற்றை கொண்டு நாங்கள் அளித்தோம். 7 பகல்கள் 8 இரவு, 7 இரவுகள் 8 பகல்கள் என்பதாக அல்லாஹு தாலா அந்த ஆயத்தில் விளங்கப்படுத்துகிறான். ஈச்சம் மரத்தை எவ்வாறு அடியோடு வேரோடு பிடுங்கி போட்டால் இருக்கும் அதை போல் அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்ற தண்டனையை பற்றி அல்லாஹ் அந்த சூறாவில் பேசுகிறான். ஹசரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முக்கியமான நபியாக ஒரு கூட்டத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டவர் ஆவார். இந்த சூறாவிலே அல்லாஹு தாலா 1வது ஆயத்திலிருந்து 4வது ஆயத்து வரைக்கும் குர்ஆன் இன்னும் இஸ்திக்ஃபாருடைய சிறப்பு, பாவத்திலிருந்து எச்சரிக்கையுடைய விடயங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்
அல்லாஹ்வை அன்றி நீங்க யாரையும் வணங்கிறவானாம், அல்லாஹ் வணங்குங்க. வஅனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் தும்ம தூபு இலைஹ், நீங்க அல்லாஹ்வின் பக்கம் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, தௌபா செய்யுங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இஸ்திக்ஃபார் தௌபா ரெண்டும் உண்டா என்று சூரத்து தஹ்ரீமில் யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா என்ற ஆயத்தில் பார்ப்போம். அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா 5வது ஆயத்திலிருந்து 8வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹுடைய குதரத் இன்னும் முஷ்ரிக்கீன்கள் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை மறுப்பதை பற்றியும் 9வது ஆயத்திலிருந்து 11வது ஆயத்து வரைக்கும் மனிதர்கள் அவர்களுடைய நிலைமைகள் அல்லாஹ் சோதித்தால் நலவை கொண்டு சோதித்தால் என்ன செய்வார்கள், ஷர்ரை கொண்டு சோதித்தால் என்ன செய்வார்கள் என்பதாகவும் 12வது ஆயத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆறுதலாகவும் 13வது ஆயத்திலிருந்து 14வது ஆயத்து வரைக்கும் குர்ஆன் கலாமுல்லாஹில் முஅஜிஸ், அல்லாஹுடைய ஒரு முஅஜிஸாவாகும் குர்ஆன் என்பதாகவும் 15வது ஆயத்திலிருந்து 24வது ஆயத்து வரைக்கும் முஃமின்களும் காஃபிர்களும் சமமாக மாட்டார்கள் என்பதாகவும் 25வது ஆயத்திலிருந்து 49வது ஆயத்து வரைக்கும் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் 50வது ஆயத்திலிருந்து 60வது ஆயத்து வரைக்கும் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தையும் 61வது ஆயத்திலிருந்து 68வது ஆயத்து வரைக்கும் ஹஸரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்களையும் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் 69வது ஆயத்திலிருந்து 76வது ஆயத்து வரைக்கும் 77வது ஆயத்திலிருந்து 83வது ஆயத்து வரைக்கும் ஹஸரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் 84வது ஆயத்திலிருந்து 95வது ஆயத்து வரைக்கும் ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் 96வது ஆயத்திலிருந்து 99வது ஆயத்து வரைக்கும் 100வது ஆயத்திலிருந்து 102வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹுடைய சுன்னத் முந்திய கூட்டங்கள் அநியாயம் செய்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தேன் என்ற அல்லாஹ்வுடைய அந்த விஷயங்களை பற்றியும் 103வது ஆயத்திலிருந்து 109வது ஆயத்து வரைக்கும் கியாமத்துடைய சில அஹ்வால்களை பற்றியும் 110வது ஆயத்திலிருந்து 115வது ஆயத்து வரைக்கும் முஷ்ரிகீன்களுடைய சிஃபாத்துக்கள் என்ன என்பதையும் 116வது ஆயத்திலிருந்து 119வது ஆயத்து வரைக்கும் கெட்ட விடயங்கள் ஃபசாத் செய்வதை தடுப்பதை பற்றியும் 120வது ஆயத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த சூறாவிலே அல்லாஹு தாலா மௌஇதா, அதாவது செய்து காஃபிர்களுக்குரிய அந்த எச்சரிக்கையையும் கொண்டு அல்லாஹு தாலா அந்த சூறாவை முடிக்கிறான். சூறாவிலே முக்கியமான விடயம் என்னவென்றால் அல்லாஹு தாலா சொல்கிறான், மனிதர்கள் எவ்வாறானவர்கள். வலைன் அதக்னல் இன்சான மின்னா ரஹ்மதன் தும்ம நஸஅனாஹா மின் இன்னஹு லயஊசுன் கஃபூர், அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம், ஒன்று கொடுத்து அதை கழட்டினால் அவர்கள் நிராகரித்தவர்களாக மாறிடுவார்கள். வலைன் அதக்னாஹு நஅமாஅ பஅத ضرா مسته ليقولن ذهب السيئات عني إنه لفرح فخور, என்னட்ட நல்ல விடயங்கள் தான் இருக்குது என்பதாக அவர்கள் அல்லாஹ் மறந்த பேச்சு பேசுவார்கள் என்பதாக அல்லாஹு தாலா மனிதருடைய நிலைமைகளை பற்றி பேசுகிறான். நல்லடியார்கள் சொர்க்கத்தின் பக்கம் போவார்கள். இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வஅக்பது இலா ரப்பிஹிம் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah ஹும் ஃபீஹா காலிதூன், நிரந்தரமாக சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்பதாக சொல்லிவிட்டு ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்கள் வலகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி இன்னி லகும் நதீரும் முபீன் அல்லா தஅபுது இல்லல்லாஹ் இன்னி அகாஃபு அலைக்கும் அஸாப யௌமின் அலீம் என்பதாகவும் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை பற்றியும் காலு, அவர்கள் சொன்னார்களாம் அந்த நேரத்தில் அல்லாஹ் வணங்க என்று சொன்ன நேரத்தில், யா நூஹ் கத் ஜாதல்தனா ஃபஅக்ஸர்த ஜிதாலனா ஃபஅதினா பிமா தஇதுனா இன் குன்த மினஸ் ஸாதிகீன், சொல்றீங்களே வேதனை வரும் வேதனை வரும், எங்களோட வேதனை எடுத்துட்டு வாங்களே என்பதாக அவர்கள் கேட்டார்கள். அந்த விடயத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கப்பலால் கப்பல் கட்டினார்கள். அதுக்கு பின்னால் வெள்ளம் வந்தது.
பூமியின் மூலமாகவும் அல்லாஹு தாலா தண்ணியை வெளியாக்கினான். வானத்தின் மூலம் வகையில யா அர்து புலஇ மாஅகி வயா சமாஉ அக்லிஇ வகீதல் மா வகுதியல் அம்ர் வஸ்தவத் அலல் ஜூத் وقيل بعدا لقوم الظالمين. வானத்தின் மூலமாகவும் பூமியின் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவில் பேசுகிறான். பின்னால் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்களை பற்றி وإلى عاد أخاهم هودا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره إن أنتم إلا مفترون يا قوم لا أسألكم عليه أجرا إن أجري إلا على الذي فطرني فلا تعقلون. என்னுடைய கூட்டமே, எனக்கு அல்லாஹ்வை தவிர யாரும் கூலி தர மாட்டார்கள். அவன் தான் என்னை படைத்தான். நீங்க இதை விளங்க மாட்டீர்களா? வயா கௌம், என்னுடைய கூட்டமே, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், ரப்பின் ரப்பின் பக்கம் நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. சும்ம தூபு இலை, அவனின் பக்கம் நீங்க தௌபா செஞ்சு மீண்டுங்க. யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, தொடர்ச்சியாக உங்களுக்கு அல்லாஹ் தாலா மலையை பெய்ய வைப்பான் என்பதாக அல்லாஹ் அவருடைய தஅவத்தை பற்றியும் சூறாவிலே பேசுகிறான். அதுக்கு பின்னால் صالح عليه السلام وإلى ثمود أخاهم صالحا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره என்பதாக அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தமூத் கூட்டத்துக்கு அனுப்பினார்கள். அவர்கள் அந்த ஒட்டகத்தை வெளியாக்கும்படி சொன்ன நேரத்தில் அல்லாஹ் வெளியாக்கினான், அதையும் மறுத்தார்கள் என்ப அந்த சம்பவங்களை பற்றி அல்லாஹ் அந்த சூறாவில் பேசுகிறான். அதுக்கு பின்னால் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் மலக்குமார்கள் வந்தார்கள். அவர்களுக்கு ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் قال سلام فما لبث أن جاء بعجل حنيد. அந்த ஹசரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத் அவங்களுக்கு தாரோம் என்று நன்மாராயம் சொன்ன அந்த விடயங்களை பற்றி வம்ரஅத்துஹு காயிமத்துன் ஃபضحكت فبشرناها بإسحاق ومن وراء إسحاق يعقوب قالت يا ويلتى أألد وأنا عجوز وهذا بعلي شيخا إن هذا لشيء عجيب. இந்த வயதிலேயும் புள்ள கிடைக்குமா என்பதாக ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க. நன்மாராயம் சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும், அவருடைய பேர் இஸ்ஹாக். அந்த விடயங்களை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவில் பேசுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்களை. அதுக்கு பின்னால் லூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற கூட்டம், அவர்கள் அந்த கௌம் ஒரு பயங்கரமான பாவத்தை செய்தார்கள். அவர்களுடைய தண்டனைகளை பற்றியும் அல்லாஹ் அந்த சூறாவில் பேசுகிறான். قالوا يا لوط إنا رسل ربك لن يصلوا إليك فأسر بأهلك بقطع من الليل. நீங்க அந்த ஊரை விட்டு போய்த்திருங்க என்பதாக சொன்னார்கள். அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் அளித்த தண்டனை, فلما جاء أمرنا جعلنا عاليها سافلها وأمطرنا عليها حجارة من سجيل منضود. அல்லாஹு தாலா மலையாக கல்மலை பொழிவித்தவர்களை அளித்தான் என்பதாகவும், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மதியனுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்ற அந்த சம்பவங்களை பற்றியும் அல்லாஹு தாலா சொல்லி, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடன் நடந்த விடயங்களை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு, வலில்லாஹி கைபுஸ் ஸமாவாத், அல்லாஹ்வுக்கு இருக்குது மறைவான வானம் பூமியுடைய மறைவானது. வ இலைஹி யுஜஉல் அம்ரு குல்லுஹு ஃபஅபுதுஹு, அல்லாஹ் நீங்க வணங்குங்க. وتوكل عليه, அவன் மீது நீங்க தவக்குல் வைங்க. وما ربك بغافل عما تعملون. அல்லாஹு தாலா இந்த சூறாவை முடிக்கிறான். எனவே குர்ஆனுடைய மிக முக்கியமான சூரா சூரத்துல் ஹூத். இதில் அல்லாஹ் وتمت كلمة ربك لأملأن جهنم من الجنة والناس أجمعين, மனிதர் ஜின்களை நாங்கள் நரகத்தில் அவர்களை பூர்த்தியாக்குவோம், நிறைப்போம் என்பதாக சொல்லி கியாமத்துடைய விடயங்களை பற்றி இந்த சூறாவில் பேசுகிறான். எனவே இது ஒரு முக்கியமான சூறா. இந்த சூறாவை நாம் விளங்கி அல்லாஹு தாலாவிடம் தௌபா செய்து நாங்களும் மீளுவோமாக. அல்லாஹு தாலா எம் அனைவரையும் சொர்க்கத்தில் அல்லாஹுடைய குர்ஆனுக்கு ஹித்மத் செய்தவர்களுடைய பட்டியலில் ஆக்குவானாக. எனவே இந்த சூரா
கியாமத்தை பற்றி பேசக்கூடிய சூரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடி 21 முடி வாழ்நாளில் பழுத்தது என்பதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்திலே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கேட்ட நேரத்தில் சொன்னார்கள், அபூபக்கர் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவங்களோட முடிகள் எல்லாம் பழுத்துட்டுதே அப்படின்ற நேரத்தில் ஷையபத்னி ஹூத், ஹூத் என்ற சூரா பழுக்க வைத்து விட்டது என்பதாக சொன்னார்கள். எனவே நாமும் இந்த சூறாவை ஓதி விளங்குவோமாக. அல்லாஹு தஆலா அனைவருக்கும் குர்ஆனுடைய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்த சூறாவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.